எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாலியாக பேசலான்னு வந்தா என் தலைவர் எஸ்டிஆர் கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. அவர் முன்னாடி என்ன பேசுறது? ஏன்னா அவர் கூட தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ஆக்ஷனில் வேட்டை மன்னன். சார் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் கை வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகாது, உங்கள் பேரை கொஞ்சமாவது காப்பாற்றுவேன். நம்ம ஜாலியாக ஓரமாக உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை புடுங்கிறதுக்கு ஒரு டைலாக்கு நெல்சன். யாரை தான் நெல்சன்? அந்த உன் வேலை தானே இது, முருகாவா? சரி சரி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிஷோர் சார், ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கல, பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ. நான் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த், சேதண்ணன், முருகா அண்ணன், இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தான அண்ணன் டீமில் சேரணுன்னாலே ஒரு பெரிய காம்படிஷன், அந்த வண்டியில் ஏறவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது சமையல்காரன் சமைக்கும் போது பிரிச்சுக்குவாங்கல்ல, என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதும் போது பிரிச்சுக்குவாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதனை கை தூக்கிடுவாங்களே, ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு தம்பின்னா மாறண்ணன் கை தூக்கிடுவாங்களே, ஓ நானும் இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி டீம்ல எல்லாமே பிரிச்சுக்குவாங்க. இந்த வண்டியில நம்ம எப்படி ஏறி உட்கார முடியும்? அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி சீட்ல உட்காந்துட்டேன். ஏன்னா அண்ணன் படத்துல நடிச்சாதான் கொஞ்சம் காமெடி நல்லா இருக்கும். இதை வச்சு இன்னும் 4-5 படம் கிடைக்கும். இல்லைன்னா கரெக்ட் தானே? நம்ம பழமை பத்தில ஓடும், வேற வழி இல்லையே. நேர்கள் ரவி போதுமா? சரி நான் முடிச்சிடுறேன். நேர்கள் ரவி சார், உங்களுக்கு தமிழ் சினிமா, பொருள் சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு சார். இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எல்லா படத்துலையும் அவங்களை போடுவாங்க. வித் சூப்பர் ஆர்டிஸ்ட் கஸ்தூரி மேடம். உங்களை கேட்டாலே அந்த என்ன படம் பிரபு சார் பாட்டு ஒன்று வருமே, அந்தியில் அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். யாஷிகானந்த் இன்ஸ்டா குயின், நீங்க ஏதாவது போட்டோ போட்டுட்டே இருக்கீங்க, ஹாட்டா நல்லா தான் இருக்கு. பாத்தியா, எதுக்கோ இதுதான் ஃபர்ஸ்ட் கைத்துட்டாங்க. தீபக் சார் கேமராமேன் ரொம்ப நன்றி. தந்தான அண்ணன், அடுத்து தலைவன் கூட நடிக்கிறீங்க, என்ன எல்லாரும் கூட நடிக்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க நடிக்கணும். நீங்க நடிச்சாதான் ஒரு டீம் ஒர்க் பெருசா இருக்கும் உங்களுது. உங்க கூட நாங்களும் அப்படியே ஓரமா வந்து நேரில் வந்து நின்று ஓடிடுவோம் நாங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு சந்தானம் சார், ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன் சார், உங்களுக்கே தெரியாது, இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். என்னென்னா 2014 நான் காலேஜ் முடிச்சுட்டு சாரோட கதிர்வேன் காதல் படம் ஷூட்டிங் சாய்பா காலனியில் அந்த ஒரு ட்ராவல் ஷாட் இருந்தது, நீங்களும் உதய் சாரும் பண்ணிருந்தீங்க. நான் அப்போ உட்காந்து நான் சாரை பார்த்துற மாட்டேன், நான் ஒரு தடவையாவது இது பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ உங்களை பார்க்க யாரும் விடலை சார். 11 வருஷத்துக்கு அப்புறம் கட் பண்ணால் இப்போ நான் சாரோட படத்தை நான் எடிட் பண்ணியிருக்கேன். இதோட பெரிய ஒரு ஹாப்பினஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ சாரோட எனக்கு என்னென்னா ஸ்க்ரீனில் எல்லாம் பார்த்துருக்கோம் சாரோட பெர்ஃபார்மன்ஸு. எனக்கு இந்த படம் மூலியமாக சார் லைவாக எப்படி அந்த ஒரு கவுண்டரோ ஒரு ஹியூமரோ லேண்ட் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணுறாருன்னு, ஏன்னா அவர் அவ்வளோ மெனக்கிறாரு. நம்ம பார்க்கறது ஒரு 100% இருந்தால் அவரோட எஃபெக்ட் 200% இருக்கிறதுனால தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. சார் தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சார் வந்து எடிட்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்புறம் அதிகமாக படம் பார்த்தது அவராக தான் இருக்கும். அவ்வளோ தடவை பார்த்துட்டு சின்ன டப்பிங்ல இம்ப்ரோவைசேஷன் இது அதுன்னு பயங்கரமாக இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதில் லைக் கேஸ்ட் அண்ட் க்ரூவாகவே லைக் ரொம்ப பெரிய கேஸ்ட்டு. ஜிவிஎம் சார், செல்வராகவன் சார், ரிலேட்டட் ரவி சார், கஸ்தூரி மேம், மொட்டராஜன் அண்ணா, கீதிகா, யாஷிகா, கிங்ஸ்லி, ஏன்னா சொல்லிட்டே போகலாம் மாறண்ணா, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் டைரக்டர் ஆனந்த் சார், தேங்க்யூ சார். ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை நான் என்ன நம்பி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சார் நரேட் பண்ணும்போதே எனக்கு லாஸ்ட் இயர் இருக்கும், நரேஷன் கொடுக்கும்போதே எனக்கு அந்த ஹியூமர்ஸ் எல்லாமே சூப்பராக லேண்ட் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நரேஷனில் பயங்கரமாக சிரித்தது இந்த இதுக்கு தான். அண்ட் ஐம் ஷுர் லைக் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் சாரோட ரைட்டிங் டீம், ஏன்னா சிலதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கும், அது ரஷ் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பாட்ல நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஆகட்டும், அப்புறம் அந்த எலி காமெடி ஒன்று,
அது ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு ஒரு ரஃபாக தான் இருந்தது. பட் அது ஷூட் பண்ணிட்டு வரும்போது பயங்கரமா இருக்கு. ஸோ அது எப்படி அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக ஒர்க் பண்ணுறாருங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல டேரக்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ப்ரொடியூசர் கிஷோர் சார் அண்ட் ஆர்யா சார், சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு குட் நைட், லவ்வர், அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இது எனக்கு கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு ஹிட் படத்தை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் என்னோட எடிட் டீமுக்கு லோகேஷ் அண்ட் விக்கி, தேங்க்ஸ்பா. ஏன்னா நீங்க இல்லாம இந்த இவ்வளவு பெரிய படத்தை இவ்வளவு குயிக் ஸ்பேன்ல ரிலீஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் போடுற எஃபர்ட், நான் எடிட் பண்ணிட்டு பாதி போன பிறகு மீதி எல்லாம் அவங்க தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பா சம்மர்ல தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா இது எனக்கு பர்சனலா இது டபுள் டமாக்கா மேல ஃபேமிலி அண்ட் டிடி நெக்ஸ்ட் லெவல். அதனால அந்த விதத்துல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிம்பு சார், தேங்க்யூ சார். உங்களை ஒரு தடவை பார்த்துட்டேன். தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் ஆஃப்ரோ. நான் வழக்கமாக இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் எனக்கு கொடுத்து பழக்கம் இல்லை. பட் இருந்தாலும் எஸ்டிஆர் சார், வணக்கம் சார். நான் ஒவ்வொரு இன்டர்வியூலுமே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஐம் அ பிக் எஸ்டிஆர் ஃபேன்னு. ஸோ இதே ஸ்டேஜில் நான் சந்தானம் சார், எஸ்டிஆர் சார், ஆர்யா சார் அண்ட் எல்லாருமே கூட இந்த ஒரு ஸ்டேஜில் நான் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி இந்த படத்தை இதை வந்து இந்த டீமோட நான் இந்த டீம் கூட சேர்ந்து நான் 2வது படம் பண்றேன். அண்ட் ஸோ 2வது தடவை இன்னும் ஒரு பெட்டர் கெமிஸ்ட்ரியோட ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நம்புறேன். அண்ட் இந்த படத்துல நான் வழக்கமாக நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுவேன். இந்த படத்துல ஸ்பெசிஃபிக்கா கெலித்தி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்டுக்கு எழுதியிருக்காரு இந்த படத்துல. அப்புறம் வங்கல் புள்ள விக்கி, அவருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் சினிமால பாட்டு பண்றாரு. அப்புறம் ஆதவன் தமிழ் 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். இந்த பாட்டெலாம் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் படம் பாருங்க, உங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஃபார் நிஹாரிகா ப்ரொடக்ஷன், ஷோ பீப்புள் ஆர்யா சார் அண்ட் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு மெயினாக என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரதர் ஆனந்த், அப்புறம் முருகா சேது டீம். ஆக்சுவலாக இது ரொம்ப பேஸ்ல இருந்து ஆனந்த் இந்த ஐடியா சொல்லும் போதே ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்டா இருந்தது. எங்களோட மெயின் இது நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டதே இது ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டாகவே ரொம்ப ஹையாக இருக்கும், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணோம் அப்படின்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இதுவாக இருந்தது. எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கிடைச்சது ஆக்சுவலாக வி ஆர் வெரி லக்கி. ஏன்னா நாங்கள் ஒரு க்ரூஸில் போய் லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரூஸ் அப்படியே ஒரு செட்டாக எரெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பேலஸோட இன்டீரியரும் செட் போட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ரூம்ஸ் வந்து செட் போட்டு ஃபுல்லாக நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். ஏன்னா நார்மலாக வந்து ஆனந்தோட ரைட்டிங்கில் வந்து சீன் வந்து ஒரு ரூம்குள்ளே அந்த மாதிரி எப்பவுமே எழுத மாட்டார். அவர் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது அப்படியே ட்ராவல் ஆகி எல்லாமே கனெக்ட் ஆகி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டது எங்களுக்கு. அதனால நான் ஸ்பெஷலாக ஆக்சுவலாக வந்து ஆர்ட் டைரக்டர் மோகனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா செட்டப் பண்ணி கொடுத்தாரு அவரு மோகன். அதுக்கப்புறம் எல்லாமே ஆக்சுவலாக வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க இந்த படத்தில். செல்வராகவன் சார், ஜிவிஎம் சார், எல்லாருமே ஆக்சுவலி இப்போ ஜிவிஎம் சார் கூடலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இஸ் எ வெரி பிக் டைரக்டர். பட் ஆனால் ஒன்ஸ் அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா வந்து ஹீஸ் அ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். டோட்டலாகவே வந்து அவர் டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அந்த டீமுக்கு, இப்போது என் சைட்லேருந்து ஏதாவது நம்ம ஒரு பொசிஷனிங் கொடுக்குறோம் இது பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு ஜிவிஎம் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் அதர் ஆர்டிஸ்ட் வாஸ் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். அப்புறம் வந்து ஆக்சுவலாக சந்தானம் சார் இஸ் நாட் ஓன்லி லைக் ஒரு எனக்கு அவர் ஒரு ஆர்டிஸ்டாக அப்படி இல்லாமல் இஸ் லைக் அ பிரதர் டு மீ. நாங்கள் ட்ராவல்லாம் நிறைய விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், நிறைய கைட் பண்ணுவார் அவர். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவும் சரி, அவர் இட்ஸ் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல கிராண்டாக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணோன்றது தான் எங்களோட ஐடியாவாக இருந்தது. அது நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். முதல்ல எனக்கு ப்ரொடியூசர்ஸ் ஆர்யா சார், கிஷோர் சார் அண்ட் மதன் சார், இபி மதன், இவங்க 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 13 வருஷமா என்னை ஒரு சொந்தமாக கூடவே பார்த்துக்கிற எங்கள் முதலாளி சந்தானம் சார். 8 படங்கள்
இது வரைக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. பட் இந்த படம் வந்து ஆக்சுவலி வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும்னா டிடி ரிட்டர்ன்ஸ். அதை வந்து பொதுவாகவே ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா நல்ல செட்டு போடணும், அதில் நல்ல பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். டிடி ரிட்டர்ன்ஸில் பெரிய பெரிய செட்டாக கொடுத்து அவரோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷனுக்கு கலை இயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் திரைக்கதையை அமைப்பார். ஸோ அதில் வந்து ஆனந்த் சார் ரொம்ப அன்பானவர். அந்த வாய்ப்பு வந்து இந்த படத்தில் ஒரு படி மேலே ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 80-90% வந்து செட்டுக்குள்ளேயே ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு. அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான கதைக்களம் நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க. அதே மாதிரி அந்த இதை வந்து செட்டு போட்டதுக்கப்புறம் மிகச்சிறந்த ஒளிப்பதிவில் ஒரு விருந்து படைச்சிருக்காரு தீபக் சார். அதை பார்க்கணும், கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணுறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அந்த மியூசிக் பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. படம் பார்க்குற அந்த ஒரு எக்ஸைட்டிங்காக காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக படம் பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு. அதே மாதிரி என் கூட என் கூடவே ஒர்க் பண்ண என்னோட டிபார்ட்மெண்ட்டில் எழில், என்னோட சகோதரர்கள் சுப்பையா, சங்கர், இவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்ஷனுக்கு கூட இருந்து ஒர்க் பண்ண என்னுடைய தொழிலாளர்கள், செட்டு போடுறதுக்கு உதவியாக இருந்த கார்பெண்டர்ஸ், மேஸ்திரிஸ் அத்தனை பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட்டாக செலவு வந்து செட்டுன்னும் போது கொஞ்சம் யோசிக்கிற எல்லா சூழ்நிலையும் இருந்தது. பட் ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட எங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்த கிஷோர் சார், சார் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுங்க ஓகே பண்ணுங்க சார் அப்படின்ட்டு கொடுத்துட்டு சைலண்டாக வந்து செட்டில் நிற்பார். உண்மையிலே அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா மதன் சார் ஒத்த ஆளாக நின்றுக்கிட்டு மொத்த ப்ரோக்ராமும் கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு. அவர் உண்மையிலே சான்ஸ் இல்லை, நான் இது வரைக்கும் பார்த்ததுல வெரி பிரில்லியன்ட். அவர் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக எல்லாரும் மாதிரி நான் காத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி டைரக்ஷன் டீம்ல சேது சார், முருகன் சார் அத்தனை பேரும் என்ன சொல்றது, எனக்கு மொத்தமா சொல்லணும்னா என்னோட ஹேண்ட்மேட் பிலிம்ஸ் குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ்.